Hello guys, welcome back. This is Lakshmi Maskayamanam. நான் உங்கள் ஜனனி மினி செஃப். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கிறிஸ்பியா தான் சாப்பிடலாமா? சோ அதுக்காக வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பானி பூரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அந்த பானி பூரியில இருந்து அந்த மசாலாவுக்கு எப்படி பண்றதுன்னு நான் இன்னைக்கு காமிக்க போறேன் உங்களுக்கு. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் வந்து பூரிக்கு வந்து அந்த மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 1 கப் ரவை எடுத்துர்க்கேன். அதை நம்ம மொத்தமா போட்டுக்கலாம். அதுக்கு அப்புறம் மைதா கொஞ்சம், இப்ப தேவைக்கேற்ப உப்பு, இப்ப நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் ஹார்டாவே பிசைஞ்சுக்கலாம் நம்ம. ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் ஊற்றின தண்ணி இதுக்கு போதும் தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஹார்டா தானே பிசைய சொன்னேன். ஸோ வந்து அதுவே போதும் எனக்கு. அதனால இது நல்லா ஒரு பால் மாதிரி உருட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம பால் மாதிரி நல்லா உருட்டிட்டோம். கையில் கொட்டிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இப்போ வந்து இதை நம்ம வச்சுட்டு ஒரு ஈரத்துணி போட்டு கொஞ்சம் ஒரு 1/2 hour மூடி வைக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து புளிப்பு சட்னி ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம புளிப்பு சட்னி ரெடி பண்ணுறதுக்கு வந்து நான் புளி வந்து ஒரு 10 minutes கரைச்சி வச்சிருக்கேன்னு சொன்னீங்களோ, ஒரு 10 minutes வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் இன்னும் கொஞ்சம் காரம் புளிப்பு எல்லாம் சேர்ந்த மாதிரி சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு, தென் டேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து வெல்லம் வந்து உங்களுக்கு ஒரு வேளை வந்து ரொம்ப கட்டியா இருந்ததுன்னா நீங்க வந்து ஒன்னு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வந்து தண்ணியில கரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ வந்து இதை நம்ம இப்போ வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சது ஊத்திக்கலாம். நான் ஆக்சுவலி ஃபில்டர் பண்ணி ஊத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதுல கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் டேட்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, இதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள். இதை போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேக வைக்கலாம். இப்போ இது நல்லா இந்த மாதிரி கொதிச்சிட்டு இருக்கச்சு நான் வந்து ஒரு அடி நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து ஆக்சுவலி என்கிட்ட குட்டி மிக்சி இல்லை. இப்போ நம்ம இது ஒரு சட்னி மாதிரி தான் பண்ண போறோம். அதனால வந்து நான் பெரிய மிக்சியில இதை அரைச்சிக்கிறேன். முதல்ல இதை ஊத்திக்கலாம். இப்ப நான் இதுல மொத்தமா ஊத்திட்டேன். நம்ம இதை ஒரு வாட்டி நல்லா அரைச்சிக்கலாம் சட்னி மாதிரி. நம்ம புளிப்பு சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம புதினா தண்ணி ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இது ரொம்ப கம்மியா தான் பண்ணிருக்கேன். ஏன்னா இதுல லைட்டா தான் ஆக்சுவலி நம்ம பானிபூரியில வச்சு சாப்பிடுவோம். சோ இப்ப நம்ம புதினா தண்ணி ரெடி பண்ணிடலாம். இப்ப நம்ம புதினா தண்ணி பண்ணிக்கலாம். புதினா தண்ணிக்கு நம்ம எதுவுமே வந்து ஸ்டவ்ல வச்சு பண்றதுக்கு அவசியம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டா அரைச்சு தண்ணி ஆட் பண்ணிடணும். அதுக்கு வந்து நான் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். நம்ம இதுல போட்டுக்கலாம் முதல்ல. அதுக்கப்புறம் புதினா, இதுல நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர், அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் சீரகத்தூள். இதுக்கப்புறம் நம்ம வந்து இதுல கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இப்போ வந்து கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஞ்சம் சாட் ஐட்டம்ஸ்லாம் இதுல சேர்ப்பாங்க. அதுக்கு பதிலாக நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் கொஞ்சம் நான் மினி கிச்சன்ல பண்றதுனால ஹாஃப்லே ஹாஃப் தான் எடுத்திருக்கேன். நீங்க வந்து ஒன்னு இந்த சைஸ் லெமனா இருந்ததுன்னா வந்து ஃபுல்லா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்ககிட்ட இந்த ஃபாரின்ல எல்லாம் இருக்குமே பெருசா மூட்டை மாதிரி, அந்த மாதிரி லெமன் இருந்தா ஹாஃப் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இதை நம்ம இதை புழிஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் குட்டியை நான் இது மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். நம்ம இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இவ்வளோண்டு குட்டி இஞ்சிஸ் நான் எடுத்திருக்கேன். ஐயோ ஒன்று விழுந்துருச்சு அந்த பக்கம். ஸோ இதில் போட்டுக்கலாம். நம்ம அதையும் போட்டுட்டு இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு வாட்டி நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி குட்டி ஃபில்டர், இது நானே பண்ண ஃபில்டர். ஸோ இதில் நம்ம இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வடிகட்டக்கு அப்புறம் ஆக்சுவலி எங்களுக்கு இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இப்போ நம்ம கடையில வாங்குறதுல வந்து நல்லா கிரீனா இருக்கும். பட் நாங்க வீட்டுல செஞ்சது வந்து கொஞ்சம் லைட் இந்த ஒலிவ் கிரீன்ல தான் இருக்கு. ஆனா இந்த டேஸ்ட் வந்து எக்ஸாக்டா கடையில வாங்குற மாதிரியே இருக்கு. நம்ம வீட்டுல வச்சு செய்யற இன்கிரீடியன்ஸ் வந்து வேற லெவல் தாங்க. நம்ம கொஞ்சம் லைட்டா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது, கொஞ்சம் தண்ணி. ஓகே, தட்ஸ் இட். நம்மளோட புதினா தண்ணியும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு.
இப்போ நம்ம சூப்பரான ஸ்பைசியான சட்னி ரெடி ஆயிடுச்சு. சரி, ஒரு சட்னியா ஒரு தண்ணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஹாஃப் அன் ஹவரா வச்சு இந்த மாவு வந்து இப்போ நம்ம குட்டி குட்டியா உருட்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து இது நல்லா சப்பையா ஆக்கிக்கலாம். இதான் பூரிக்கட்டை. கொஞ்சம் ஹார்டாவே பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா லைட்டா ரொம்ப ரொம்ப லைட்டா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது சூப்பர் ஃபிளாட்டா மாத்திட்டேன். ஓகே, ஸோ இந்த திக்னஸ்க்கு இருந்தா போதும். இதை விட ரொம்ப சப்பையா இருந்ததுன்னா வந்து மொறுமொறுன்னு இல்லை, அப்படியே பேப்பர் மாதிரி வந்துடும். ஸோ வந்து நம்ம இதை வந்து குட்டி குட்டி என்கிட்ட இந்த மாதிரி குட்டி குட்டி சர்க்கிள்ஸ் இருக்கு, நம்ம இதை போட்டுக்கலாம். இது பாத்தீங்கன்னா எவ்வளவு கியூட் சர்க்கிள்ஸ் வந்துடுச்சு பாருங்க. இதை நம்ம ஒன்னொன்னா எண்ணெயில போட்டு பொரிச்சுக்கலாம். எண்ணெயோட சூடு வந்து கொஞ்சம் நல்லா சூடாவே இருக்கட்டும். அப்பதான் வந்து போட்டோன்னே வந்து உங்களுக்கு பபிள்ஸ் வர மாதிரி இருக்கணும். ஸோ அந்த சூடுல வந்து நம்ம இதை போட்டு நல்லா பொரிச்சிடலாம். இப்ப நம்ம இதுல ஒன்னொன்னா போட்டு பொரிச்சுக்கலாம். இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். பாருங்க கியூட்டா வந்துருக்கு. இதுக்கு திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒன்னொன்னா போட்டு எல்லாத்தையும் பொரிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன், நம்ம இதை போட்டுக்கலாம். ஸ்மாஷ்ட் பொட்டேட்டோல. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர், கொஞ்சோண்டு தான் பெப்பர். அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் சீரகத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, தென் வெங்காயம் கொஞ்சமாவே ஆட் பண்ணிக்கலாம் இதுல. இப்போ நம்ம வந்து எல்லாமே செட் பண்ணிட்டோம். நம்ம இதை உடைச்சு பார்க்கலாம். இதுல கொஞ்சம் மசாலா டம்ப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் டம்ப் பண்ணி நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி டம்ப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணியில முக்கி சாப்பிடுறோமோ வச்சு சாப்பிடுறோமோ பார்க்கலாமா? இப்போ நான் சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையும் டம்ப் பண்ணிட்டேன். நம்ம வந்து இப்போ இந்த புளிப்பு சட்னியை வந்து எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வாட்டர்ல முக்கி சாப்பிடலாம். ஸோ வந்து நான் அந்த சட்னி நான் சொன்ன மாதிரி அந்த சட்னியை ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த தண்ணி எனக்கு தண்ணி ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நம்ம இதில் போடலாம். கொஞ்சம் காரமா இருக்கு, சூப்பரா இந்த மழை காலத்துக்கு செம்மையா சாப்பிடலாம். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் உங்ககிட்ட. நான் வந்து அந்த சில்லி சிக்கனும் வந்து ஸ்டவ்ல தான் பண்ணேன், இதுவும் ஸ்டவ்ல தான் பண்ணேன். பிகாஸ் மழை காலம்னால வந்து மேல விறகுலாம் வந்து ரொம்ப அப்படியே ஈரமாயிடுச்சு. அதனால வந்து எங்களால பத்த வைக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் வர இன்னும் ஒரு 3 டிஷ்ஷஸ் நாங்க இப்படிதான் ஸ்டவ்ல பண்ணோம். தென் வந்து நம்ம திருப்பி மாடிக்கு போயிட்டோம். அங்க வந்து திருப்பி விறகுலாம் நல்லா காஞ்சி நம்ம அதுல குட்டி ஸ்டவ்ல பண்ணிடலாம். ஸோ இது சூப்பரா இருக்கு. நீங்க கண்டிப்பா இந்த வீட்டுல ட்ரை பண்றீங்க. கொஞ்சம் காரமா தான் இருக்கு. அண்ட் வந்து மெயின் திங், லக்ஷ்மி மஸ்கை மனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல்ல சச்சக்குன்னு பிரஸ் பண்ணுங்க. லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் இட். டாடா, பை பை. இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த சட்னி உள்ள ஊத்தியாச்சு. இப்ப நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேபிள் ரொம்ப கீழே இருக்கு, அதை குனிய வேண்டியதா இருக்கு. நானு சரி அப்படியே சாப்பிடலாம். சோ வந்து நம்ம எல்லாரும் பண்ண